ஆர்கே நகர் பகுதியில் தினேஷ் என்ற வட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்காரு, 10 வயது ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. குறிப்பாக ஆர்கே நகர் பகுதியில் 10 வயது சிறுமிக்கு தாவேகா சேர்ந்த நிர்வாகி ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்து கைது செய்திருக்கிற சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு அதாவது வட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்காரு, எந்த தைரியத்தில், யாரு கொடுத்த தைரியத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் இது பண்ணியிருக்காரு. இது முதலமைச்சராக வரப்போகிற ஜோசப் விஜய் அவர்கள் இது பயங்கரமாக நீங்கள் உங்கள் நிர்வாகிகளுக்கோ இல்லை எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் எதுக்காக வந்தீங்க, மெயினாக பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், எவனாவது தொட்டிங்கன்னா நோ காம்ப்ரமைஸ் விட மாட்டேன், என் அக்கா தங்கச்சியில் எவனா தொட்டிங்கன்னா விட மாட்டேன்னு சொல்லி அந்த அளவுக்கு மைண்டில் செட் பண்ணி நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு இப்போ நீங்கள் ஆட்சி முன்னே ஏற்கல அப்படிலாம் இல்லை. உங்கள் கட்சியில் இருக்குன்னு தெரியும், எதை வச்சு அண்ணன் வந்திருக்காரு, அண்ணன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்காருன்னு தெரியும். தெரிஞ்சும் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கானா, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்னு தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டத்தில் கைது பண்ணிட்டாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் எதுவுமே வரக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக நீங்கள் சொல்லி ஆகணும். இல்லைனா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். அதே போக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தாவேகாவினர், அதாவது வெற்றி கொண்டாட்டம் என்ற பேரில் பொதுமக்களுக்கு பயங்கரமான இடையூறு கொடுக்குறானுங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்ரீரங்கத்தில் இங்கே பாருங்கள், இங்கே நடக்குது கூத்த பாருங்கள். ஸ்ரீரங்கத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி கத்திக்கிட்டு விசில் அடிச்சுட்டு வராங்க. ஒரு கோயில்ன்றது ஒரு புனிதமான இடமா இல்லையா? எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணுன்றது ஒரு பேசிக், இது தெரிஞ்சுக்கணும். இது தான் நாங்கள் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கடா, நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கூடாது, உங்களை பார்த்து வாக்களிக்கணும், புரிஞ்சுங்கடா சொல்லி நாங்கள் சொன்னோம். இப்போ மேலும் ஒரு பொறுப்பாகி உங்கள் அண்ணனை முதலமைச்சர் ஆக்கி விட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சொல்றதை கேட்டுக்கோங்க. நீங்க பெரும்பான்மையில இல்ல, 108 தான் இருக்கீங்க. தொங்கு சட்டசபை எல்லா எம்எல்ஏ முடிவு பண்ணனா காலி. நீங்க 108 பேரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது.